அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது செஸ் ரிஸ்களை வழங்க இருக்கின்றேன். அதாவது இன்று நான் உங்களுக்காக வழங்க இருப்பது பகுதி 1 வீடியோ. இது அட்டகாசமான சதுரங்க தந்திரங்கள் என்ற கெடிங்குக்கு கீழே இதை வழங்க இருக்கின்றேன். இந்த வீடியோவை முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் நுழையலாம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு E4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று அழைப்பார்கள். அடுத்த நகர்வாக C5. இது சிசிலியன் டிஃபென்ஸ். ஓகே, அடுத்த நகர்வு நைட் F3. இது சிசிலியன் டிஃபென்ஸ் தான். அடுத்தது D6. ஆம், இப்பொழுது இந்த சிப்பாய் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது ஏன் நகர்த்தப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பினை வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் இந்த நைட் டைம் இங்கே கொண்டு வரலாம், இங்கே கொண்டு வரலாம். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக D4. சிப்பாய் ஒயிட்ஸுடைய சிப்பாய் இங்கே வெட்டு கொடுக்கப்படுகின்றது. வெட்டை பெற C cross D4, நைட் cross D4, நைட் F6. ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். தற்போது என்ன நடக்கிறது, இந்த நைட்டானது இந்த சிப்பாய் இலக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது நைட் C3 நடத்தப்பட்டு டிஃபெண்ட் பண்ணப்படுகின்றது, அதாவது பாதுகாக்கப்படுகின்றது. ஒயிட்டினுடைய சிப்பாயானது பிளாக்கினுடைய குதிரையினால் வெட்டுவதை தடுப்பதற்காக இந்த நைட் இங்கே நடத்தப்படுகிறது. இந்த சிப்பாய் பாதுகாக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வாக E6. ஆம், இப்பொழுது இங்கே பாருங்கள், இப்பொழுது E6க்கு சிப்பாய் தள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக G3. ஏன் இது நகர்த்தியது என்றால், இப்பொழுது வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பிஷப்பை இங்கே கொண்டு வந்து இந்த லைனில் அட்டாக் செய்வதற்காக இது நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது அடுத்த நகர்வு A6க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் G2. ஆம், இப்பொழுது இங்கே பிஷப் G2க்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது குயின் C7க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. பிளாக்கினுடைய குயின். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக இப்பொழுது இங்கே காஸ்லிங். அடுத்ததாக நைட் C6. ஓகே, அடுத்ததாக ரூக் E1. இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே ரூக்கானது E1 நிலை கொண்டு வைக்கப்படுகின்றது. இது ஒரு நல்ல ஒரு மூவ். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் D7. பிஷப்பும் இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் cross C6. இப்பொழுது நைட்டானது நைட்டை கட் பண்ணுகின்றது. கட் பண்ண பதிலுக்கு பிஷப் cross C6, அதாவது பிஷப்பினால் நைட் கட் பண்ணப்பட பதிலுக்கு நைட் D5க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், போக் செய்யப்படுகின்றன குயின் மற்றும் நைட் என்பன. இனி வர மூக்களை கவனமாக பாருங்கள். என்னித்தான் அந்த ரீக்கல் காணப்படுகின்றது. அதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அடுத்த நகர்வாக என்ன நடக்கும் என்றால், இப்பொழுது குயின் போகின்றது D8க்கு பின்னோக்கி நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த இப்பொழுது பிஷப் G5. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இங்கே பின் செய்யப்படுகின்றன நைட் மற்றும் குயின் என்பன. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பானது இங்கே பின் செய்கிறது நைட். ஓகே, அடுத்த நகர்வாக பிஷப் E7. அதை தடுப்பதற்காக இது கொண்டு வைக்கப்பட இப்போ நைட் அந்த நைட் கட் பண்ணப்படுகிறது. இப்போ ராஜாவுக்கு செக். எனவே இதை தடுக்க வேண்டுமா இருந்தால் கட்டாயமாக 2 காயாலும் வெட்டலாம். அது பிஷப்பினால் வெட்டுகின்ற இந்த குதிரையை வெட்ட பதிலுக்கு பிஷப் cross F6. இப்பொழுது பிஷப்பினால் பிஷப் வெட்ட பதிலுக்கு குயின் cross F6. இப்பொழுது இங்கே நகர்த்த இப்பொழுது பாருங்கள் என்ன நடக்க போகிறது என்றால், அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயின் cross D6. குயின் உள்ளுக்குள் இறங்கி விட்டது ஒயிட்டினுடைய குயின். ஓகே, என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் அடுத்தடுத்த மூக்கல்லி. அடுத்த நகர்வாக குயின் cross B2. இங்கே ரூக்கினை அட்டாக் செய்ய முடியாது, ஏன்னா ரூக் நிற்கின்றது பக்கத்தில், அதுவும் செய்து கொள்ள முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக 16வது மூவ். இது ரூக் A B1. ரூக்கை இங்கே வந்து வைக்கின்றார். வைக்க குயின் cross A2. அடுத்த சிப்பாயும் போட்டு தாக்கின்றது. போக அடுத்த நகர்வாக கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாக ரூக் E D1. அதாவது ரூக் E D1 இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது பதிலளிக்கும் விதமாக அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயின் A5. குயின் A5க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இதனூடாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றது ஒயிட். அது எவ்வாறு என்பதனை பாருங்கள். அடுத்த நகர்வாக E5க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. பாதுகாப்பு அளிக்கின்றது ஒயிட் குயினை. ஓகே, அடுத்த நகர்வாக பிஷப் cross G2. இப்போது பிஷப் வெட்ட அதற்கு குயின் D7க்கு இங்கே நடத்தி செக் அடிக்கின்றது. இப்பொழுது இங்கே செக் அடிக்க நடக்கிறது என்றால் குயின் F8க்கு நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த கிங் cross G2. இப்பொழுது பிஷப்பினை வெட்டுகின்றது இந்த கிங். வெட்ட பாருங்கள். இப்பொழுது அடுத்த நகர்வாக B5 சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகிறது. ஏனென்றால் அதை பாதுகாப்பதற்கு அல்லது வெட்டிவிடும் குயின் அல்லது ரூக் அதை வெட்டும் அந்த சிப்பாயை. எனவே அதன் காரணத்தால் முன்னோக்கி நகர்த்துகின்றார். நகர்த்த இப்பொழுது ஒரு அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயின் D6 அன்வீடபிள் செக். ஓகே, இப்பொழுது கிங் போகிறது G8க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. போக இப்பொழுது ரூக் A1க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது குயின். எனவே குயினை நகர்த்திய தீர வேண்டும். குயின் போகின்றது C3க்கு போகின்றது குயின்.
இப்பொழுது இங்கே வர இப்பொழுது அடுத்த நகரை பாருங்கள் குயின் D8 அண்ட் வீடு வில் செக். இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு செக்மேட் இடம்பெறப் போகின்றது பாருங்கள். இப்பொழுது அடுத்த நகர்விலே ரூக் கிராஸ் D8 ரூக்கால் வெட்ட முடியும். வெட்ட இப்பொழுது வீடு வில் செக்மேட் வித் ரூக். ஓகே, இது ஒரு வகையான ரிங். இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸிலே காணப்படுகின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாருங்கள் அடுத்த இரண்டாவது ரிங்குக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ஒரு பெட்டரான ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள். இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ் ஓப்பனிங்லேயே தான் இந்த ரிக் காணப்படுகின்றது. ஓகே, இதை உங்களுக்காக நான் தமிழிலே வழங்குகிறேன். முழுக்க தமிழிலே இருக்கும். ஓகே, இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. ஓகே, அடுத்தது C5. அடுத்த நகர்வாக நைட் F3, அடுத்ததாக D6, அடுத்ததாக D4. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே சிப்பாய் வெட்டுகின்றது. வெட்ட பதிலுக்கு நைட் கிராஸ் D4, அடுத்து நைட் F6, அது இலக்கு வைக்கின்றது இந்த சிப்பாய். இதை தடுக்கும் விதமாக இப்போது நைட் C3 இங்கே நாட்டப்படுகின்றது. இப்பொழுது பாதுகாக்கப்படுகின்றது பைட்டினுடைய இந்த சிப்பாய். இங்கே காட்டப்படுகின்ற இந்த சிப்பாயானது பாதுகாக்கப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வாக E6. இப்பொழுது சிப்பாய் ஒன்று முன்னுக்கு தள்ளப்படுகிறது E6க்கு. அடுத்ததாக G3 சிப்பாய் நடத்தப்படுகிறது. இது நாட்டியதுக்கான காரணம் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த பிஷப்பினை இங்கே லைன் எடுத்து இங்கே அட்டாக் செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த நகர்வாக A6 நீங்கள் சிப்பாய் நகர்த்த. அடுத்ததாக பிஷப் G2. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், ஒரு அழகானது ஒரு ஆட்டத்தை ஆடப் போகின்றது ஒயிட். இப்பொழுது அடுத்த பிளாக்கினுடைய நகர்வு வந்து குயின் C7 இங்கே வைக்க. இப்பொழுது அடுத்ததாக காசரிங் செய்கிறது ஒயிட். ஒரு பெட்டரான பொசிஷனில் இருக்கின்றது இப்பொழுது ஒயிட். ஓகே, அடுத்த நகர்வாக நைட் C6. இப்போ நைட் முன்னோக்கி நடத்தப்பட. இப்பொழுது அடுத்ததாக ரூக் E1க்கு இங்கே தள்ளப்படுகிறது. இந்த ரூக் இங்கே நடத்தப்படுறதுக்கான காரணம் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த லைனில் ரூக் நிற்கின்றது. ஒரு அற்புதமான ஒரு டிஸ்கவர் செக்கை அடிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தடுத்த மூக்களில். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக பிஷப் D7 இங்கே தள்ளப்பட. அடுத்ததாக நைட் கிராஸ் C6 இங்கே நடத்தப்படுகிறது. இங்கே பாருங்கள், இப்பொழுது இந்த பிஷப் நகர்த்தப்படுகிறது D7. அடுத்ததாக நைட் கிராஸ் C6, நைட் வெட்ட. பிஷப்பினால் அந்த நைட் காட் பண்ணப்படுகின்றது. வெட்ட இப்பொழுது அடுத்த நகர்வாக நைட் D5 இங்கே நடத்தப்படுகின்றது. இங்கே நடத்த E கிராஸ் D5. இப்பொழுது சிப்பாயினால் நைட் வெட்டப்படுகிறது. இங்கே இருக்கிற நைட்டான சிப்பாயினை கட் பண்ண. பதிலுக்கு E கிராஸ் D5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இது வந்து டிஸ்கவர்ட் செக் என்று அழைக்கப்படும். இப்பொழுது பிஷப் இலக்க வேண்டிய நிலை ஏற்படும். பாருங்கள், இப்பொழுது பிஷப் E7 இங்கே நடத்தப்பட. பதிலுக்கு சிப்பாயினால் பிஷப் கட் பண்ணி சிப்பாயை கைப்பற்றுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் B கிராஸ் C6. இப்பொழுது இங்கே பாருங்கள், சிப்பாய் வெட்ட. பதிலுக்கு குயின் E2 கொண்டு வைக்கப்படுகின்றது. இங்கே வைக்கப்படுகின்றது. இங்கே வைக்கப்பட்ட ரூக் A17க்கு வைக்கப்படுகின்றது பிளாக்கினுடைய ரூக். இப்பொழுது பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது, டபுள் பாதுகாப்பு. அதாவது பாருங்கள், இந்த குயினாலும் பாதுகாக்கப்படுகின்றது, இது அந்த கிங்கினாலும் பாதுகாக்கப்படுகின்றது, அத்துடன் இந்த ரூக்கினாலும் பாதுகாக்கப்படுகிறது. இதை இருந்து வெட்டுவதன் நூலை தடுப்பதற்காக. ஓகே, அடுத்த நகர்வாக பிஷப் E3. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த பிஷப்பானது ரூக்கினை இலக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ரூக்கினை இலக்கு வைக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக C5. சிப்பாய் டிஃபெண்ட் பண்ணுங்கிறது அந்த வெட்டுவிழா தடுப்பதற்காக நடத்தப்படுகிறது. அடுத்த நகர்வாக C4. இப்பொழுது இங்கே சிப்பாய் நகர்த்தப்பட. அடுத்ததாக காசரிங் மேற்கொண்டது பிளாக். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக ரூக் D1க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. இப்பொழுது அடுத்த நகர்வாக ரூக் E8 இங்கே வைக்க. இப்பொழுது அடுத்ததாக பிஷப் F4க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. அடுத்ததாக பிஷப் F8. இது ஒரு மிஸ்டேக்கான. இதன் காரணத்தினால் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது ஒயிட்டுடைய அடுத்த நகர்வு. இதோ வெட்டப்படுகின்றது. வெட்ட பதிலுக்கு நைட் வெட்ட. மீண்டும் அந்த நைட் கட் பண்ணப்படுறது ரூக்கினால். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக குயின் இங்கே கொண்டு வைக்க. இப்பொழுது ரூக் இங்கே கொண்டு வைக்கப்படுகிறது. இங்கே வைக்க. இப்பொழுது D5க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது முன்னோக்கி. இது ஒரு இன்அக்ரெசிவ் மூவ் என்று அழைப்பார்கள். இப்போ அடுத்ததாக ரூக் கிராஸ் D5. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுவது குயின் மற்றும் சிப்பாய் என்பன. இப்பொழுது குயினை நகர்த்துகின்றார். குயின் போகின்றது இங்கே E6 இங்கே நடத்தப்பட. அடுத்த நகர்விலே பிஷப் D6 இங்கே வைக்க. அடுத்தது ரூக் E7க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த பிஷப் கிராஸ் E7. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயின் கிராஸ் E7. அடுத்ததாக இது ஒரு பிளண்டர், எனவே இதை நகர்த்தக்கூடாது. இங்கே அடுத்த நகர்வாக இந்த ஆட்டத்திலே டோட்டலி ஒயிட் ஆனது வின் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே அதிகமாக காணப்படுகின்றன. இந்த வெற்றி ஊடாக அடுத்த நகர்வு இங்கே வைக்கப்படுகின்றது. இங்கே வைக்க. இப்பொழுது இங்கே பாருங்கள், கட்டாயமாக இதை நகர்த்த வேண்டும். இப்போ சிப்பாயை இங்கே தள்ளு ஓபன் பண்ணப்படுகின்றது இந்த பாதை. இப்பொழுது வெட்டி செக் அடிக்க திருப்பி குயின் வெட்டுகின்றது.
வெட்டரோ கும்பட்டுகின்றது. பட் செக் எது வெட்டப்படுது. டோட்டலி இந்த ஆட்டத்திலே அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்துடன் நான் பல வீடியோக்களை போட்டு பல ரிக்ஸ்களை போட்டு என்னுடைய யூடியூப் சேனலிலே நீங்கள் சென்று அதை பிளேலிஸ்டில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.